கிளாஸ் 10ல சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.1 வந்து பார்க்க போறோம். என்ன குடுத்துட்டாங்க அப்டின்னா, ஏன்னு சொல்லி ஒரு செட் வந்து குடுத்துட்டாங்க. அப்புறம் பின்னு சொல்லி ஒரு செட் குடுத்து எலமெண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. 3 டிவிஷன் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்டின்னா, ஏ கிராஸ் பி அப்புறம் பி கிராஸ் ஏ. ஏ அப்டிங்கிற செட்ல என்ன இருக்குன்னு குடுத்துருக்காங்க 1, 3, 5. அதே மாரி பிங்கிற செட்ல வந்து 2, 3 வந்து இருக்குன்னு குடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வந்து என்ன 1, 3, 5 கிராஸ் பி வந்து என்ன 2, 3 வந்து குடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி அப்டின்னா, ஒவ்வொன்னா இப்ப பேர் பண்ண போறோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னும், இந்த 2வும். இப்ப பேர் பண்றப்ப 1, 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்டு 1ம் 2வும், நெக்ஸ்ட்டு 1ம் 3யும். எப்பவும் பண்ற மாரி. நெக்ஸ்ட்டு 1, 3. அடுத்து பேர் பண்றப்ப 3, 2 நெக்ஸ்ட் வந்து 3, 2 நெக்ஸ்ட்டு 3யும் 3யும். 3, 3. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்னோடதையும் ஏல இருக்கிறது வந்து பில இருக்கிறதோட அப்படியே ஒவ்வொன்னா பேர் பண்றோம் அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 5, 2 நெக்ஸ்ட்டு வந்து 5, 3. அப்ப பேர் பண்ணிட்டோமா இத? இப்ப வந்து ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி கிராஸ் ஏ. அப்ப பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி வந்து என்னன்னு தெரியும்? 2, 3 கிராஸ் ஏ வந்து என்ன 1, 3, 5. அதே மாரி ஒவ்வொன்னா பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பேர் பண்றோம் 2, 1. நெக்ஸ்ட் என்ன பேர் பண்ணுவோம் 2, 1 நெக்ஸ்ட் 2, 3. அடுத்து பேர் பண்றப்ப 2, 5. நெக்ஸ்ட் பேர் பண்றோம் 3 இருக்கு அங்க 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் 3, 1 அடுத்தது 3, 3 நெக்ஸ்ட் 3, 5 அப்படின்னு சொல்லி பேர் பண்றோம். இது வந்து பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க வேண்டியதுதான். பி கிராஸ் ஏ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். அப்ப இப்ப ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் ஒன் வந்து என்ன இருக்கு? இஸ் ஏ கிராஸ் பி அண்ட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இஃப் நாட் ஒய். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இது 2ம் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து கேட்குறாங்க. ஈக்குவலான்னு எப்படி பார்க்கலாம்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு இத எடுத்துக்கங்க. இங்க வந்து என்ன இருக்கு? 1, 2 இருக்கு. அதே இது இங்க என்ன இருக்குது? 2, 1ன்னு இருக்கு. இப்ப இமேஜின் பண்ணிக்கங்க. இப்படி ஒரு இது இருக்குது. ஓகேவா? இப்படி ஒரு இது இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ரோ. செகண்ட் இருக்கிறது வந்து காலம்னு வச்சுக்கோங்க. அப்ப ரோன்னா என்னது? இதுதான் ரோ. காலம் அப்படிங்கிறது இதுதான் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது ரோ, செகண்டா இருக்கிறது காலம்னு சொல்லியாச்சு. இதுதான் ரோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் காலம்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன? இந்த ஃபர்ஸ்ட் ரோல இப்படி தான் இருக்கு. இதான் ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். அப்ப மென்ஷன் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். அப்ப இந்த இடத்துல வருது. அப்ப 2ஓட இடமும் மாறுதா? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலமு. இது வந்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். அப்ப 2ஓடதும் மாறுது. அப்ப இது 2ம் என்ன கிடையாது? ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிளா ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இப்போ ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிருக்கோமா? அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 6. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க கொஸ்டினில்? என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏ மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 3 இருக்குது. அதே மாதிரி என் ஆஃப் பி மொத்தம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு அப்போ என் ஆஃப் ஏ வந்து என்ன 3ன்னு தெரியும். கிராஸ் என் ஆஃப் பி வந்து என்ன 2. அப்போ 3 2 சார் என்னன்னு தெரியும்? 6ன்னு தெரியும். அப்போ கொஷின் உள்ளதை பாருங்கள். என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6
ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் என்ன தான் இருக்குது 6 தான் இருக்குது ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பியும் வந்து என்ன தான் இருக்குது 6 தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இது மூணுமே ஈக்குவல் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம். ஒவ்வொன்றா பேர் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ரெண்டும் ஈக்குவல் கிடையாதுன்னு ரோ காலம் எக்ஸாம்பிள் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஒவ்வொன்றுடைய நம்பர் எத்தனை நம்பர் ஆஃப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அது ஈக்குவல் தான் சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளான சம்.